சிம்ம ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு உண்டுன்னு சொல்லுவாங்க. யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாராவது கஷ்டப்படுத்தினாங்கன்னா அவங்கள பாதுகாக்கக்கூடிய சக்தி சிம்ம ராசிக்கு தான் உண்டு. சிம்மராசிக்காரங்க இந்த வருடம் சொந்த வீடையோ சொந்த இடத்தையோ விற்க முயற்சி எடுத்தாங்கன்னா தயவு செய்து வேண்டாம் சார். ஜூன் மாதம் வரை இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேமித்து வைக்கலாம், இதை மட்டும் தான் அவங்க யோசிக்கணும். சேமித்து வச்ச பணத்தை வேறு யாருக்கும் கொடுத்து உதவலாமல் மட்டும் தயவு செய்து நினச்சிடக்கூடாது. ஏன்னா கொடுத்து உதவுனதெல்லாம் போதும், மற்றவங்களுடைய பிரச்சனையில் போய் தலையிட்டதெல்லாம் போதும். சிம்மம் சிங்கத்துக்குரிய ராசி. நம்முடைய சூரியன் வந்து யாரையும் கூட்டம் வைக்க மாட்டார், சிங்கிளாக தான் செய்வார். இந்த மாதிரி இவங்களுடைய தனித்திறமையில செஞ்சாங்கன்னா போதும் சார். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிக மகிழ்ச்சியான விஷயங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் நடக்கட்டும் என எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டிக் கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் பதிவிட வந்திருக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் ஆக்சுவலாக உங்கள் வீடியோ பார்த்த நம்ம நேயர்கள் அவங்களோட கேள்விகளை இந்த வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. ஓகே சார். சார் இப்போ நம்ம 2026 சிம்ம ராசிக்காரங்க, ஸோ அவங்க நிறையா கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த கேள்வியில் சில கேள்விகளை, அதாவது மெயினாக கேட்ட கேள்விகளை, பொதுவாக கேட்ட கேள்வி எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக. அதில் வந்து இந்த வருஷம் என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்றத தாண்டி ஒரு குறிப்பிட்ட சில கேள்விகள் கேட்கலான் இருக்கோம். கண்டிப்பாக சார், அவங்க சிம்ம ராசிக்காரனாலே ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ இந்த கடன் பிரச்சனை இந்த 2026 முடிவுக்கு வருமா சார்? சிம்ம ராசிக்கு ஏன் அதிகமான கடன் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும் சார். சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்திலும் தன்னை விட்டு கொடுக்காமல், தன்னுடைய செயல்பாடுகளை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம நம்ம செயல்படணும்னு ஒரு தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு உண்டுன்னு சொல்லலாம். யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாராவது கஷ்டப்படுத்தினாங்கன்னா அவங்கள பாதுகாக்கக்கூடிய சக்தி சிம்ம ராசிக்கு தான் உண்டு. ஏன்னா நவகிரகத்தின் நாயகன் சூரியனுடைய ராசி தான் நம்மளுடைய சிம்ம ராசி. சிம்ம ராசினியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமைக்கு மிகப்பெரிய காரணம் இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய பாவகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடுவோம். இதில் இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, ராசியில் கேது. ஸோ இவங்க எதையுமே சிந்திக்காமல் பல நபர்களுக்கு வாங்கி கொடுத்த கடன் தான் கடன். இவங்க வந்து சாப்பிட்டாங்க, இவங்க போய் சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொல்லி கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க. இவங்க யாரையா நம்பி யாருக்காவது நம்பிக்கை கொடுத்தாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவசரப்பட்டு கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. யாரோடைய பிரச்சனை, யாருக்காவது குடும்ப பிரச்சனை, யாருக்காவது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைனா சரி நம்ம கூட இருக்கவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, தன்னுடைய செயல்பாடுலேருந்து ஏதோ பங்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. வாங்கின பிறகு அந்த நபர் எனக்கு தெரியாது, என்னோடய சூழ்நிலை தப்பு, என் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, ஒதுங்கி இருப்பாங்க. அதனால தான் நிறைய கடன் வாங்கின சிம்மராசிக்காரங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கடன் சுமைகள் பொருளாதார விஷயங்களில் கட்டாயமாக இந்த 2026 அவங்க விடுதலை பெறுவாங்க. இவங்ககிட்ட வாங்கி ஏமாத்தினவங்க தேடி வந்து கொடுப்பதற்கான ஒரு பாக்கியம் சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது. அப்படி தேடி கொடுக்கலைனாலுமே இவங்க ஏமாந்த பணத்துக்கு 3 மடங்கு அதிகமாக இவங்க சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பொருளாதாரத்தில், இவங்களுடைய வேலையில், இவங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றத்தை நம்மளுடைய குரு பகவான் கொடுப்பாருங்கிறத நம்ம சொல்லலாம் சார். சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார் இப்போ அதே மாதிரி இன்னொரு நேயர் கேட்டிருக்காங்க, அதாவது அவர் வீடு வச்சிருக்காராம், அந்த வீடு வந்து விற்கலாமா, அதாவது 2026 வித்துடலாமா? ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தில் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நகை இருக்குமா, இல்லை அந்த வீடே வச்சு அடுத்த கட்டம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்குறாங்க சார். சார், சிம்ம ராசிக்காரங்க இந்த வருடம் சொந்த வீடையோ சொந்த இடத்தையோ விற்க முயற்சி எடுத்தாங்கன்னா தயவுசெய்து வேண்டாம் சார். அவங்களுக்கு வீடு விற்க நிலைமைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வராது. கொஞ்சம் நான் சொன்னேன்னா ஜனவரி மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதம் வரையும் முடிஞ்சளவு நகர்த்தி கொண்டு போங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக சொல்லுங்கள். கட்டாயமாக இவங்களுக்கு பொருளாதாரத்துக்குரிய ஒரு சக்தி, ஒரு கிரக அமைப்பு இவங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்க போகுது. அதனால் சொந்த வீடையோ சொந்த இடத்தையோ விற்க வேண்டாம். இவங்களுக்கு அந்த இடத்த வச்சு அடுத்து ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு
ஒரு வருமானம் வரும். ஸோ அந்த நிலையில் விற்கலாம். இப்போ அவசரப்பட வேண்டாம். விற்காமல் அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்க சொல்லுங்கள். அதுக்கு மீறி நிறைய பிரச்சனை இருக்குன்னா கட்டாயமாக நம்ம கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு அவங்கள கூப்பிட சொல்லுங்கள். அவங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆப்ஷனுங்கிறத சொல்லுவோம். சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இன்னொரு நேயர் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக. அதாவது இந்த வருஷத்தோட இதில் வந்து வண்டி வாகனம் வாங்க, அதாவது புதிதாக கார் வாங்கலாம் அப்படின்றாங்க. ஸோ புதிதாக வாகனங்கள் பொதுவாக நீங்கள் சொல்லிவிடுங்க சார். புதிதாக வாகனங்கள் வாங்கலாமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க கார் வாங்குறது, பைக் வாங்குறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, தங்க நகைகள் வாங்குறது, இதெல்லாம் எப்போ வச்சுக்கலான்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே வச்சுக்கலாம். ஜூன் மாதம் வரையும் இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேமித்து வைக்கலாம், இதை மட்டும் தான் அவங்க யோசிக்கணும். சேமித்து வச்ச பணத்தை வேறு யாருக்கும் கொடுத்து உதவலாமல் மட்டும் தயவுசெய்து நினச்சிடக்கூடாது. ஏன்னா கொடுத்து உதவுனதெல்லாம் போதும், மற்றவங்களுடைய பிரச்சனையில் போய் தலையிட்டதெல்லாம் போதும். நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா, சேமித்து வச்சிங்கன்னா, நீங்கள் 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் ஆசைப்பட்ட காரை வாங்குவீங்க, ஆசைப்பட்ட வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, ஆசைப்பட்ட வீடு கட்டுவீங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குருவோடைய சுப பார்வை என்று சொல்லக்கூடிய 5ஆம் பார்வை கடகத்திலிருந்து நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு விழும். அப்போ இவங்களுக்கு விருச்சிக ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடம். ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய இயக்கங்களை இயக்கக்கூடிய ஒரு பாவகமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார் இன்னொரு நேயர் கேட்டிருக்காரு, அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாராம். ஸோ எந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கிட்டா இந்த 2026 அவரும் முன்னேற்றம் அடைய முடியும்னு கேட்டிருக்காரு சார். சார் என்னை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரங்க யாரை கூடயும் சேராமல் தனித்து தொழில் செஞ்சாங்கன்னா வெற்றி சார். சிங்கத்துக்குரிய ராசி நம்முடைய சூரியன் வந்து யாரையும் கூட்டு அமைக்க மாட்டார், சிங்கிளாக தான் செய்வார். அது மாதிரி இவங்களுடைய தனித்திறமையில் செஞ்சாங்கன்னா போதும் சார். அதற்கு மீறி கூட்டு அமைக்கணும்னா அவங்களுடைய சுய ஜாதகம், அவங்க யாரை கூட்டு அமைக்கணும்னு நினைக்காங்களோ அவங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம செக் பண்ணிக்கணும்னா ராசியின் அடிப்படையில், லக்கணத்தின் அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில் ஒரு இணைவு இருக்கணும். அப்போ அந்த இணைவு இருந்தால் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இயக்கி அதை செயல்படுத்துவதற்கான ஆப்ஷன் உண்டு. அதனால் அதை நம்ம செக் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக சொல்லலாம். சரிங்க சார். சார் இன்னொரு நேயர் கேட்டிருக்காங்க, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதாவது இந்த 2026 இந்த 2026 நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு கவனமாக இருக்கிறது வாயை அப்படியே அமைதியாக வச்சுக்கணும். இவங்க தேவையில்லாமல் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, என்னால் முடியும் தெரியுமா அப்படின்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கக்கா, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இவங்க வேலையை மட்டும் கவனம் செலுத்தணும். யாருக்காவது ஒரு சண்டை சச்சரவுன்னா போயிட்டு நான் போய் சமாதானம் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் பார்த்துக்கிறேன்னு மட்டும் வாக்குறுதி கொடுக்குறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டணும். இவங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கிறத கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் மட்டும் கவனம் செலுத்தணும். வந்தால் கவனம் செலுத்த வேண்டிய தன்மை உண்டு. அதே போல் இவங்க குழந்தைகளுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நிதானமாக வாங்கி கொடுக்கணும், அவசரப்பட்டு வாங்கி கொடுக்கக்கூடாது. இது இவங்க கவனத்தை செலுத்த வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ரொம்ப நன்றி சார். சார் அதே மாதிரி இப்போ கடைசியாக ஒரு கேள்வி, இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த 2026 வாழ்க்கையில் வெறியில் வெற்றி பெற முடியும் சார்? அதாவது நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யும்பொழுது மிகப்பெரிய நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள், நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்களை இவங்க உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய அளவுக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும். அப்போ இவங்களை முருகனை போய் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சின்ன விஷயங்கள் சொல்லிடுறேன். அதாவது என்ன கிழமை போனாலும் சரி, இவங்க முதல் நாள் மாலை நேரத்தில் அங்கே சூரியன் அஸ்தமனம் ஆறதுக்கு முன்னாடி திருச்செந்தூரில் போய் நின்று கடலில் போய் குளிச்சுட்டு, நாணிக்கடலில் குளிச்சுட்டு இவங்க ரூம் எடுத்து தங்கிட்டு நைட்டு பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு மீண்டும் மறுநாள் காலையில் முதல் பூஜையை வந்து இவங்க பார்த்துட்டு அவங்க நேரடியாக வீட்டுக்கு வந்தாங்கன்னா முருகனுடைய பரிபூர்ண ஆற்றலுடன் இவங்க வர முடியும். அந்த கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு எல்லா இடங்களையும் சுற்றுலா போகிறேன், அங்கிட்டு போகிறேன் இங்கிட்டு போகிறலாம் போகாமல் முருகனுடைய அருளை பெற்றுட்டு நேரடியாக வீட்டுக்கு வந்தாங்கன்னா முருகனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க இந்த 2026 சிரமம் இல்லாமல் சிறப்பான வருடமாக அணிவிக்கக்கூடிய யோகம் முருகனுடைய அருள். அதாவது இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா 12 ராசி நேயர்களுக்குமே மிக சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போகுதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பு இருக்க போகுது அப்படின்னா, பொருளாதாரத்தில் ஏற்றம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 12 ராசி நேயர்களுக்குமே 2ஆம் இடத்தை குரு பகவான் இந்த வருடம் தான் பார்க்க போகிறார். ஒரு ராசிக்கு கூட விடப்போற கிடையாது. 2-11 பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக கிடைக்க போகுது. 2-11 தான் பொருளாதாரத்தை ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாவகம். அந்த பாவகத்தை யார் பார்க்க போகிறாரு, குரு என்ற தனகாரனே பார்க்காரு. அதனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் தங்கம் விலை உறுதியாக இந்த வருடம் உயரும்.
நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும். கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரையும் நல்ல ரேட் கூடும். ஜூன் மாதத்துக்கு மேலே படிப்படியாக அந்த ரேட் கூடுனதில் கொஞ்சம் ஒரு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டோட்டலாகவே இந்த பழைய ரேட்டுக்கே வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் இந்த 2026ங்கிறது பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. யாரெல்லாம் பெண்களை, பெண் குழந்தைகளை கஷ்டப்படுத்துகிறாங்களோ, கொடுமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனை, முடிஞ்ச அளவு ஹையஸ்ட் தண்டனையான தூக்கு தண்டனைலாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புலாம் அதிகமாக ஏற்படும். அப்போ தப்பு செய்ய தூண்டுகிற அத்தனை விதமான நபர்களுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருடம். அதனால் வாழை சுருட்டிட்டு என்ன பண்ணணும், பேசாமல் இருந்தணும். இது யாருக்கு தெரிய போகுது? இந்த பொண்ணை நம்மளுடைய மனைவியாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் யார் கேட்க போகிறா, நம்ம சகோதரியாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் யார் கேட்க போகிறா, ரோட்டில் போகிற பெண்களை கஷ்டப்படுத்தினா யார் கேட்க போகிறான்னு நினச்சிக்கிட்டு தன்னோட அதிகாரத்தை, ஆணவத்தை செயல்படுத்தினால் உறுதியாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் மாட்டிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பெண் குழந்தைகளை அடிமைப்படுத்தி மாணவ செல்வங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்து மறைமுகமாக இருந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்போயோடு நிப்பாட்டிக்கணும். இன்னும் நான் கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லி தில்லா நின்னாங்கன்னா அவங்க வெட்ட வெளிச்சத்துக்கு வெளியே வருவாங்க. அவங்க தண்டிக்கப்படுவார்கள். உறுதியாக மிகப்பெரிய பாதிப்படைவார்கள் என்பது இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இப்போ நம்ம தைரியமாக இருக்கலாம். நம்ம பெண்களும் தைரியமாக இருக்கலாம். எந்த இடத்தில் எந்த தவறு நடந்தாலும் ஓப்பன் டிக்ளராக பயப்படாமல் அவங்க வெளிப்படையாக சொல்லலாம். அவங்க சொல்லும்போது அவங்களுடைய வாழ்வாதாரமும் அவங்களுடைய வாழ்க்கையை எந்த விதத்திலும் பாதிப்படையாது. உறுதியாக அவர்கள் பாதுகாக்கப்படக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வட்டமைப்பை கொடுத்துருக்கனால அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த 2026 பார்க்க போகிறோம். அதே போல் இந்த 2026 இன்னொரு விஷயம், 2026 வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்ப அமோகமான வெற்றி அடைப்போகுது. பத்திரப்பதிவு போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ விலை கூடினாலும் தங்கத்தை வாங்குற மாதிரி தான் இந்த பத்திரப்பதிவுங்கிறது இந்த வட்டம் ரொம்ப அமோகமாக நடைபெற போது. ஒரு அரசியலை நிர்ணயம் பண்ண அளவுக்கு நம்மளுடைய ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமான வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் பூர்வீக சொத்தை விற்க போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இன்னும் இந்த 2026, 27 கடந்த பிறகு முயற்சி எடுங்க. ஏன்னா நல்ல ரேட்டுக்கு போவோம். அவசரப்பட்டு வாங்கிய சொத்தை விற்க வேண்டாம். நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. பத்திரமா வச்சுக்கோங்க. அது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த 2026 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக சார். நம்ம அனைவரும் பார்த்து உபயோகப்படுத்த நம்புகிறேன். நன்றி சார். நன்றி நேயர்களே. தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த 2026ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் ரீதியாக பொது பலன்களை. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஏன்னா அந்த பொது பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20% வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றம் என்ற சூழ்நிலையை உருவாக்கும். இதை தாண்டி உங்கள் மனசில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இதை கேட்டுக்கலாமா, அதை கேட்டுக்கலாமா, நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான முழு ஜாதக விவரங்களை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எங்களுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் அன்பாக தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.